வணக்கம் அன்பர்களே, குழந்தைகளே. உங்களுக்கு ஈஸியா கத்தி சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்ப வீட்டுல நம்ம தோசை சொல்றோம்ல, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, ஏன் அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாமே சொல்றாங்க, நாமளும் கூட சொல்றோம். அந்த தோசை சொல்றத நாம வேகமா செஞ்சா அதுதான் கத்தி சண்டை. அது எப்படி தெரியுமா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெய் எடுத்துக்க வேண்டியது. எண்ணெய் தோசை சட்டியில ஊற்ற வேண்டியது. ஊற்றிட்டுமா, அப்புறம் அதுக்கு அடுத்தது நாம மாவு எடுத்துக்கிறோம். என்ன மாவு எடுத்துட்டு நாம அந்த மாவை நாம தோசை சட்டியில் ஊற்றுறோம். பாருங்க, இப்படி ஊற்றுறோம். இப்படி தோசை சட்டியில் ஊற்றணும்னு திரும்ப மாவு எடுக்கிறோம், கொஞ்சம் போடுறோம், மறுபடியும் போடுறோம். அப்படி போட்டாச்சா, அப்புறம் அதுக்கப்புறம் தோசை கரண்டி எடுத்துக்கிறோம். தோசை கரண்டி எடுத்து இப்படி திருப்பி போடுறோம். அது சூடாகுதா, சுட்டாச்சா, அது தேவையானவர் கேட்கிறாரா, அவருக்கு இந்தான்னு தூக்கி வீசுறோம். அதுதான் இதுதான் கத்தி சண்டை. எப்படின்னா, மாவை எடுக்கிறோம், மாவு போடுறோம், இதை திருப்புறோம், மறுபடியும் எண்ணெய் எடுக்கிறோம், போடுறோம், திருப்புறோம், இப்படின்னு சொல்றாருன்னா கத்தி சண்டை. எப்படின்னா, இது எடுக்கணும். ஓகே, பார்சல் ரெடி. இதுதான் நீங்க கத்து. வணக்கம் குழந்தைகளே. இப்ப நீங்க முதல்ல தோசை எப்படி சுட்டுதுன்னு பாத்தீங்கல்ல. இப்ப அதே மெத்தட் தான் நம்ம கத்தி சண்டை பழகிருக்கோம். இப்ப கத்திய முதல்ல எடுத்துக்கிறோம். எடுத்துமா, கத்தி எடுத்தோன்னு அந்த கத்திய முதல்ல மாவு சொல்றதுக்கு என்ன பண்ணோம், மாவை தோட்டம். ஃபர்ஸ்ட் மாவை கலக்கணும். மாவை கலக்கணும்னு தோசை சட்டியில் ஊற்றணும். திரும்ப திருப்பி போட்டோம், மறுபடியும் மாவு எடுத்தோம், மறுபடியும் போட்டோம், திருப்பணும், மறுபடியும் திருப்பணும். அப்புறம் ஆடு சரியாயிடுச்சு. அவ கேட்கிறா, கத்தி சண்டையில் இதுதான் இப்படி. அதெல்லாம் முடிச்சோன்னே இந்த வெற்றி அப்படிங்கிறப்ப இந்தா இதுதாங்க கத்தி சண்டை. வேற ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. நன்றி, வணக்கம்.